ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆனந்த். வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க, அதை கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னா, எதற்கும் காலம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான டாபிக் தான் ஒரு குட்டி கதையாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லி வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short, Nanba. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஒரு அழகான ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருக்காங்க. இந்த 2 நண்பர்களில் ஒரு நண்பன் இந்த நண்பன் ரொம்ப நேசிக்கிறான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லையுமே கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை ரொம்ப நேசிப்பான், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃப்ரெண்டு ஐ மீன் 2 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை ரொம்ப நேசிக்கிறான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃப்ரெண்டு நேசிக்க மாட்டான் அந்த அளவுக்கு இவனை, பட் ஆனால் இவனை ரொம்ப நேசிப்பான். இப்படி இருக்கிறப்போ இவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஜாப் ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு வேலையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மொத்த காசையும் போட்டு அந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ண அவனுக்கு தெரியல பிஸ்னஸோடைய நோக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஸோ இப்படியாப்பட்ட இந்த நண்பன் கொடுக்க, அதாவது என்ன பண்ணுறது அப்படின்னா, காசு அதிகமாக போட்டான். ஸோ போட்ட உடனே போட்ட காஸ்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கணும், ஸோ நம்ம இப்போவே நிறைய பணத்தை சம்பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த இந்த நண்பன் இவன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால இவங்கிட்ட வந்து பேசுகிறான். இந்த மாதிரி, நண்பா, நீ இப்போ தானே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, இதுக்குள்ளவே எப்படி உன்னால் வளர முடியும், நீ போட்ட காஸ்ட்டுக்கு மேலே அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும், பொறுமையாக இரு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஸோ பொறுமையாக இருந்தால் தான் நம்ம மேலே க்ரோத் ஆகி வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கான். அதுக்கு உடனே இந்த நண்பன், நீ என்ன சொல்கிற, நான் நினச்சேன்னா இப்போவே என்னால் க்ரோத் பண்ண முடியும், என்னாலே எல்லாமே பண்ண முடியும், குயிக்காகவே நான் வந்து என்னுடைய காஸ்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட்டும் எடுப்பேன், என்னுடைய காஸ்ட்டையும் நான் ரிட்டர்ன் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த நண்பனுக்கு ஒரு அழகான கதையை சொல்கிறான். என்ன அப்படின்னா, நண்பா, நீ பொறுமையாக நான் சொல்கிற கதையை மட்டும் கேளு, ஸோ அதுக்கப்புறமா நீ சொல்கிறது உண்மையா நான் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறது உனக்கே புரிய வரும், நீ கொஞ்ச நேரம் அமர்ந்து என்னுடைய கதையை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காடு ஒன்று இருக்குது. இந்த அழகான ஒரு காட்டில் ஒரு குரங்கு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட குரங்கு ஒரு முறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு மாமரத்து மேலே ஏறி நல்ல அழகான ஒரு கொடித்த பழமான ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டுச்சு. இந்த குரங்கு சாப்பிட்ட குரங்குக்கு இந்த மாம்பழம் ரொம்ப ரேராக தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ எப்பயாவது சீசனுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இது ரொம்ப மைல் தூரம் கடந்து வந்து இந்த மாமரத்தில் ஏறி மாம்பழங்களை பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படியாப்பட்ட குரங்கு இந்த பழத்தை சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு தன்னுடைய வயிறை ரொப்பிட்டு மறுபடியும் அதனுடைய இருப்பிடத்துக்கு கிளம்பி போயிடும். இப்படியாப்பட்ட குரங்கு ஒரு முறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரொம்ப பசியில் அதே மரத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை மேலே இருந்து கீழே போட்டுச்சு. கொட்டை மண்ணில் வீழ்ந்த உடனே அந்த குரங்கு மேலே இருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்த உடனே ஒரு யோசனை பண்ணுச்சு. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ரொம்ப மைல் தூரம் கடந்து வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு போகிறோம், இந்த பழமும் நம்மளுடைய நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, ரொம்ப டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது, இதை நம்மளுக்கு விடுறதுக்கும் மனசு இல்லை, பட் ஆனால் ரொம்ப தூரம் நம்ம கடந்து வந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, இதை நம்ம டெய்லியும் இதை ஒரு மரமாக போட்டு வளர்த்துறோம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம இதை டெய்லியும் நம்ம சாப்பிட்டுக்கினே இருக்கணும், பட் ஆனால் பக்கத்திலே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொட்டையை ஒரு இடத்துல புதைச்சி வச்சா அது மரமாக வளரும், அந்த மரத்துலேருந்து நம்ம நிறைய பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கலாம், அப்போ நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நிறைய பழங்களையும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், பக்கத்திலே நமக்கு தேவையான இடத்துல மரத்தை வளர்த்தா மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய அது பிளேஸில் அந்த மாங்கொட்டையை எடுத்துன்னு போட்டு புதைச்சிச்சான். வச்சுட்டு மறுநாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே அந்த புதைச்ச அந்த மாங்கொட்டையை பார்க்க போச்சான். போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாங்கொட்டை முளைப்பு முளைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சான். மாங்கொட்டையிலிருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா. ஸோ கோபமான அந்த குரங்கு, என்னதான் ஆச்சு இந்த மாங்கொட்டைக்கு, இல்லை இது உள்ள கொட்டை தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது தூக்கி போயிட்டாங்களா நம்ம புதைச்சதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் நோண்டி பார்த்த உடனே உள்ள அந்த கொட்டை அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ மாங்கொட்டையை பார்த்த உடனே குரங்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பெருமூச்சை விட்டுச்சான். விட்டு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, மறுபடியும் மண்ணு தள்ளி மூடி தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்துருக்கு. கண்டிப்பாக இந்த வாட்டி மாங்கொட்டையிலேருந்து கொஞ்சமாச்சும் ஒரு செடி முளைச்சிருக்கும், சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பார்த்த உடனே அந்த மாங்கொட்டையிலேருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா, அப்படியே இருந்தான். ஸோ வந்து மறுபடியும் நோண்டி பார்க்குதான் அந்த கொட்டை இருக்குதா இல்லை, என்ன நோண்டி பார்த்தா கொட்டை உள்ளே தான் இருக்குது, மறுபடியும் மண்ணு போட்டு மூடிட்டு போகுது. ஸோ இப்படியே டெய்லியும் அந்த குரங்கு வந்து அந்த கொட்டையை இருக்குதா இல்லையா முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையை திறந்து பார்த்து மூடி மறுபடியும் திறந்து மூடி இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்திருக்கு அந்த குரங்கு. கடைசி வரைக்கும் அந்த கொட்டையை ஒழுங்காவே மூடி தண்ணி ஊற்றி அது வளரவே விடலை. ஸோ குரங்கு நோண்டி பார்த்துட்டே இருந்திருக்கு. ஸோ பார்த்துட்டே இருந்த அந்த மாங்கொட்டையிலிருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வெறியான அந்த குரங்கு மாங்கொட்டையிலிருந்து இதுக்கப்புறம் செடி முளைக்காதுன்னு நான் நினைக்கிறேன், சரி நம்ம மயில் கடலாக
சரி நம்ம ரொம்ப மைல் தூரம் கடந்து போய் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கலாம், இது வளரும் வளராது, ரொம்ப ரோதனையாகவும் இருக்குது, இது கூட எனக்கு இதனாலே சந்தோஷமாகவே போயிடுச்சு. ஸோ எனக்கு இதனால சந்தோஷமே போயிடுச்சு. இதை பார்த்து எனக்கு மனசே ரொம்ப கோவமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையை மண்ணில் இருந்து பிடுங்கி தூக்கி காட்டுக்குள்ளே அடிச்சிச்சான். ஸோ எனிவே நண்பா, இந்த மாதிரி இந்த கதை மூலிமா உனக்கு என்ன புரியுது நண்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் கேட்டிருக்கான். அது உடனே இந்த நண்பன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல, பாதி புரிகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் பாதி புரியாத மாதிரி இருக்கேன் நண்பா, நீயே சொல்லிவிடேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான். அதுக்கு உடனே இந்த நண்பன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அந்த குரங்கு ஆசைப்பட்டது தப்பே இல்லை நண்பா. ஸோ குரங்கு ஆசைப்பட்டது நியாயமானது தான், பட் ஆனால் அது அவசரப்பட்டது பற்றி அதுதான் அநியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் சொல்லியிருக்கான். ஸோ அதாவது நீ பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நியாயம்தான், தப்பு இல்லை, பட் ஆனால் ஒரே நைட்டில் ஒப்பமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுற பற்றியா அது அநியாயம், அது உன்னால் நடக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த குரங்கு கதையே சொன்னேன் நண்பா, இப்பயாச்சும் உனக்கு விளங்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பன் கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு உடனே இந்த நண்பா எனக்கு இப்போ நல்லாவே புரியுது நண்பா, நான் வந்து எளிமையாகவே என்னுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ணிக்கிறேன், ஸோ அவசரப்பட்டோம் அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நண்பன் தன்னுடைய அவசரத்தை கம்மி பண்ணி தன்னுடைய நண்பன் மூலியமா புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸை அழகாக க்ரோத் பண்ணி மிகப்பெரிய ஒரு கம்பெனி மேனாக மாறினானா. இந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றலாம், பட் ஆனால் பொறுமையாக தான் நிறைவேறும். ஸோ ஒரே நாளில் ஒபாமா ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் ஒபாமா ஆக முடியாது. ஸோ ஒன்றுத்துக்கு உதவாத தான் போக முடியும். ஏன்னா அவசரம் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அந்த குரங்கு மாதிரி தான், ஒரு விதையை புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அது முளைக்கிற வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அது முளைக்குதா நோண்டி பார்த்தா அது முளைக்காது, செத்து தான் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் எவ்வளவோ ப்ராப்ளம், எவ்வளவோ தடங்கள் வரும். ஸோ எல்லாத்தையுமே கடந்து தான் நீங்கள் போய் அந்த வெற்றியை அடைய முடியும். ஸோ எடுத்த உடனே இன்றைக்கி போட்ட காஸ்ட்டை நாளைக்கே ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மும்முரமாக வேலை செஞ்சாலும் சரி, பொறுமையாக வேலை செஞ்சாலும் சரி, எப்படி ஸ்கெட்ச் பண்ணி வேலை செஞ்சாலும் சரி, ஸோ எப்படி பண்ணாலும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான், ஸோ அவசரம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ இதுவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன். நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட், பாய். Life is very short, Nanba. Always be happy.